54ல எங்க அப்பா வந்து அந்த நாள் படத்துக்கு ஒர்க் பண்ணாரு. ஏவிஎம் ஸ்டுடியோல தயாரிக்கப்பட்ட படம். சிவாஜி கணேசனோட 5வது படம். அப்ப ஏவிஎம் செட்டியார் வந்து அவருடைய நண்பர் சின்ஹான்னு ஒரு நண்பர். அவர் வந்து ஒரு கன்னட படம் எடுக்கணும்னு வந்தாருங்க. வந்துட்டு இவங்க ஏவிஎம் தான் அவங்களுக்கு ஃபுல்லா இது பண்ணாரு. அதுக்கு வந்து ஏவிஎம் சொன்னா கூட சின்ஹாவோட பேசி பண்றது எல்லாமே சரவணன், முருகன் இவங்க தான் பேசிட்டு இது பண்ணாங்க. அதுல ஒரு பையன் நாடக நடிகர் அவர். அவரை வந்து சரவணன் வந்து நீ அவர்கிட்ட ஷூட்டிங்க்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவனுக்கு இது பண்ணு ப்ரிப்பேர் பண்ணுன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு சரவணன் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு வருவார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் பாலச்சந்தர் இருக்குன்னு சொன்னார். அந்த பையன் டெய்லி வந்து சிவாஜியை பார்த்துட்டு இருப்பான். சிவாஜி தான் அந்த ஹீரோனு. உடனே சிவாஜி சார் வந்து டேய் சீனா என்னடா எவனையோ ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து அவன் என்ன குருன்னு பார்த்துட்டு இருக்கானே என்னன்னு. உடனே அப்பா இல்லை அவர் வந்து கன்னட நடிக்கிறவர். இப்போ தான் வந்து வந்திருக்காரு. அவர் நாடகத்தில் நடிக்கிறாரு. எப்படி வந்து கேமரா பயம் இல்லாமல் அவருக்கு நடிக்கணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு இங்கே பார்த்துன்னு. அப்படியான்னு கேட்டார். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த மனிதர் வந்து சிவாஜியோட மேக்கப் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சிவாஜியோட அவர் பழகியிருக்காரு. பழகிட்டு இது பண்ணோன்னா அவர் வீட்டிலேருந்து தான் கமலா அம்மா அவங்க வீட்டிலேருந்து தான் இவருக்கு சாப்பாடு வந்தது. அவர் யாருன்னா கன்னட நடிகர் ராஜ்குமார். சூப்பர் ஸ்டார் கன்னட நடிகர் ராஜ்குமார். பேடர கண்ணப்பான் படம் பேரு. அவர் எல்லாருமே எங்களை மாதிரி இருக்கவங்கள அவர் கண்ணப்பான் தான் கூப்பிடுவாங்க. ராஜ்குமார்னு கூப்பிட மாட்டாங்க. சிவாஜி ஐயா கடைசி வரை கண்ணப்பான் தான் கூப்பிட்டாரு.